பூசணிக்காவுக்கு பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், பூசணிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யணும்னா, ஒரு அரை பூசணிக்காவை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், 4 ஏலக்காய், மைதா மாவு, இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் பூசணிக்காய் அல்வா சூப்பராக செய்யலாம். பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து தோல் நீக்கி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துட்டு அது கூட வந்து ஏலக்காயும் சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து இப்படிலாம் வரும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இது கூட வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது மைதா இல்லை, கோதுமை ஆட் பண்ணி கோதுமை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிண்ட உங்களுக்கு அல்வா சூப்பராக வரும். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுக்கு அல்வா சூப்பராக வந்துடும். இப்படி தான் நீங்கள் கிண்டணும், இந்த மாதிரி தான் கிண்டணும் நீங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வரும், எண்ணெய் பிரிஞ்சு, அவ்வளோதான். அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேஷ்யூ நட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எதிர்பார்த்த சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் அல்வா நான் பார்க்கல, அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்.